ஆரியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ இந்த ஆரியோட நேம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசித்து பார்த்துக்கோங்க, நேம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்கிட்டு. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ஆரியோட நேம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த நீடிலில் இருந்து தான் ஆரியோட நேம் வந்தது. இந்த நீடிலில் இருந்து தான் ஆரி அப்படிங்கிற நேமை எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே ஆரியை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா உத்தரப்பிரதேஷில் தான் ஆரியை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேஷில். ஸோ இப்போ வந்து நீடில்ஸ் பார்க்கலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த பிராண்ட் நீடில் வந்து டூலிப் நீடில். இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், டூலிப் நீடில். இதோட சைஸ் வந்து 13 and 23. இந்த 13 வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் 23ல் வந்து உங்களுக்கு பீட்ஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். 13ல் வந்து நிறைய பீட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 23ல் வந்து நீங்கள் பீடு வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அயன் நீடில். ஸோ இந்த அயன் நீடில் வந்து நீங்கள் ஜர்தோசிக்கும் யூஸ் பண்ணலாம், பீட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அயன் நீடில் ப்ராக்டிஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உட்டன் நீடில். இந்த உட்டன் நீடிலுமே உட்டன் நீடில் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஜர்தோசி நீடில். உட்டன் நீடிலும் சொல்லலாம், ஜர்தோசின்னு சொல்லலாம். இது வந்து உட்டன் நீடில். ஸோ அயன் நீடில் அண்ட் உட்டன் நீடிலுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இது தான். இதில் வந்து ஹேண்ட் வந்து உட்டில் இருக்கும், ஹேண்டில் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அயனில் இருக்கும். இந்த உட்டன் நீடில் வந்து நமக்கு பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பீட்ஸ் நம்ம வந்து எக்கச்சக்கமாக லோட் பண்ணிக்கிறலாம். பீட்ஸ் வந்து எப்போவுமே எவ்வளோ பீட்ஸ் என்னால் லோட் பண்ண முடியுது. அதே இது நம்ம நார்மல் நீடிலில் அந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சமாக தான் பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். இதோ ஒரு 7 to 8 பீட்ஸ் இங்கே லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நார்மல் நீடிலில். அண்ட் நம்ம உட்டன் நீடிலில் வந்து இவ்வளோ பீட் லோட் பண்ணி நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நம்மளுக்கு நீடில். 3 டைப்ஸ் ஆஃப் நீடில். ஒன்று வந்து நம்ம நார்மல் நீடில் டூலிப் பிராண்ட், இன்னொன்று வந்து உட்டன் நீடில், அண்ட் இன்னொன்று அயன் நீடில். 3 டைப் ஆஃப் நீடில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, 3 டைப் ஆஃப் நீடில் இருக்குது. அண்ட் அகெயின் வந்து இப்போ த்ரெட்ஸ் பற்றி பார்க்குறதா இருந்தால், இப்போது கோல்டன் கலர் த்ரெட். இந்த கோல்டன் கலர் த்ரெட் வந்து ஜரி த்ரெட். இந்த ஜரி த்ரெட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கலர் வந்து கோல்டு தான். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜரி த்ரெட்லேயே நம்மளுக்கு இப்போ வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் நம்ம வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா. எப்போவுமே இந்த ஜரி த்ரெட் வந்து நீங்கள் இப்படி சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். நம்ம எண்டில் நாட் போட்டு சிங்கிளாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். சிங்கிள் நூல் வச்சு யூஸ் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட் வருவோம். சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால், சில்க் த்ரெட் உங்களுக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று, நீங்கள் சில்க் த்ரெட் வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வச்சுருக்கணும். 2 ரெட் கலர், 2 க்ரீன் கலர், 2 ப்ளூ கலர், அந்த மாதிரி வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா ஒன்று வச்சுருந்தாலே இட்ஸ் ஓகே. நம்ம எப்போவுமே சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னா டபுள் ஸ்டாண்டில் தான் ஹேண்டில் பண்ணுவோம். டபுள் ஸ்டாண்ட்னா இப்படி, இது ஒரு சில்க் த்ரெட் இங்கே ஒன்று எடுத்திருக்கேன், அண்ட் இங்கே ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நம்ம எண்ணில் நாட் போட்டுட்டு இங்கே நாட் போட்டுட்டு இதுதான் டபுள் ஸ்டாண்ட். கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்க, டபுள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவோம். அதே இது சிங்கிள் த்ரெட் நூல் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், சீக்கிரமாக அத்து போயிடும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் டபுள் அண்ட் சிங்கிளுக்கு. அப்படி இல்லை என்கிட்ட ஒரு கலர் நூல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொஞ்சம் தூரம் நம்ம சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இங்கே எண்டில் நாட் போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கை வச்சு நீங்கள் போடலாம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து டபுள் கிடச்சிரும். அதை 2 இப்படி பண்ணி போடணும். ஸோ இது வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் வந்து நம்ம காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சில்க் த்ரெட் வந்து மோஸ்ட்டாக நம்ம சாரியோட காம்பினேஷனை ப்ளவுஸில் கொண்டு வர்றதுக்காக தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். சாரியோட கலர், ஃபார் எக்ஸாம்பிள் சாரியோட கலர் வந்து எல்லோ அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட கலர் வந்து லைட் ப்ளூவில் இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலரை வந்து நான் என்னோடய ப்ளவுஸில் கொண்டு வரணும்னா நம்ம வந்து அதுக்கு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சில்க் த்ரெட்டோடது. ஸோ ஜரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன த்ரெட் பார்க்க போகிறோம்னா, நார்மல் காட்டன் த்ரெட், சூவிங் த்ரெட், நம்ம மிஷின்லாம் போட்டு அடிப்போம்ல அந்த த்ரெட். ஸோ இந்த த்ரெட் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணால் போதும். இப்படி சிங்கிள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணிக்கிறலாம். சிங்கிள் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன்.
அண்ட் இதுக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் பீடு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து கோல்டன் கலர் த்ரெட் இதிலே கிடைக்கும். ஸோ கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் வந்து ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா நம்ம பீட்ஸ் போடும்போது பீட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கேப் விழுந்துருச்சு, ப்ராக்டிஸில் இருக்கீங்க, உங்களுக்கு விழுந்துருச்சுன்னா அந்த கேப்புக்கு நடுவில் நீங்கள் போட்டிருக்க கலர் வந்து ஆடாக தெரியும். இப்போ நீங்கள் ப்ளூ கலரோ இந்த க்ரீன் கலரோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பீட்ஸ்குள்ளே த்ரெட் வந்து உங்களுக்கு அசிங்கமாக அது வெளியில் தெரியும். ஸோ அதே இது நீங்கள் கோல்டன் கலர் பீடுக்கு கோல்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ஒயிட் கலர் இதுக்கு ஒயிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பீடு வந்து நகண்டுச்சுன்னா அந்த இடத்த விட்டு உங்களுக்கு அது பண்ணுவோம். அண்ட் இந்த சில்க் த்ரெட் வந்து நம்ம டபுள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அண்ட் டுமாரோ வந்து நான் ஃப்ரேமோட சைஸஸ் அண்ட் ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறதுலாம் நாளைக்குள்ள கிளாஸில் எடுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.